இருக்குதுங்க எங்கேயுமே சரி நிம்மதியாக இருக்குதுங்க உலகம் பூராவே. அந்த வீட்டு வேலை உலகார வேலை அந்த ரெண்டு வேலை கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம யார் யாருக்கிட்டே பேசிக்கிறோம், நம்ம பக்கத்தில் இல்லாதவங்ககிட்டலாம் நம்ம பேசிக்கிறோம். ஏன் சோஷியல் மீடியாவில் யாருன்னே உண்மையான அடையாளம் தெரியாமல் ஏஐ வீடியோ போடக்கூடியவங்க, மனுஷனே இல்லாதவங்ககிட்ட, ஏன் ஏஐ கிட்ட கூட செயற்கை நுண்ணறிவு கிட்ட கூட நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையான ஒரு நல்ல அனுபவத்தை தர்றது எது தெரியுமா? உங்களுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு புது அனுபவத்தை தரும். அதுபோல் தான் என் பாட்டிக்கிட்ட பேசும்போது அவங்க உலகத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேள்வி எங்கேயுமே சரி, நாட்டு பரமெல்லாம் கூட சரி அதெல்லாம் போயிட்டு. இப்போ என்னன்னா அந்த குடிக்காரனுங்க தான், அது குடிக்காரனு கூட மெட்ராஸில் ரொம்ப இருக்க மாட்டாங்க, குடும்பம் வைக்க மாட்டாங்க, குச்சிட்டு சண்டை போடுவாங்க குடும்பத்தில். வீட்டு வாடகையில் இருக்கிறவங்களாம் நிம்மதியாக இருக்கத்தாண்டா வீட்டில் சேர்ப்பாங்க. குச்சிட்டுக்கு சண்டை போடுறாங்க, நான் கால் பண்ணிடுவேன். அதேமாரி இப்போ தான் ஒரு 10 வருஷமாக இந்த உலகம் பூராவே நிம்மதியாகுதுங்க ஜனங்க. இந்த திருடானுங்க கொலைக்காரனுங்க எல்லாரும் இல்லைன்னா நிம்மதியாக வாழவும் முடியாது. எங்கேயுமே நாட்டுப்பாரம் கட்டுப்பாரம் எல்லாம் எதுவும் கிடையாது. ஜனங்கள் நிம்மதியாக இருக்குதுங்க. அந்த குச்சிட்டு அவனா ஒருத்தன் ஏன்னா தெரிஞ்சு அவனா ஒருத்தங்க இருப்பான், அவனு கூட அவன் வீட்டை கிடக்குறானுங்க, குளிச்சுட்டு போகிறானுங்க வரானுங்க இருக்கிறாங்க. எந்த தொந்தரும் கிடையாது. ஜனங்கள்லாம் நிம்மதியாக இருக்குது. இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் பாட்டி எதனா உங்ககிட்ட பேசுகிறாங்களா? இல்லை நீங்கள் நேரில் போய் பேசுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் பாட்டி எதனா பேசியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டிக்கிட்ட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ எதனா வரும்போது நான்